கிச்சனே பாத்துட்டு இருக்கீங்க, கரண்ட் வச்சிட்டீங்களா? எருமை, தின்னி முட்டை அறிவில்ல. ஏன் ஸ்பீக்கர் இவ்வளவு பெருசா திறக்கற? எல்லாம் வச்சாச்சு. வச்சாச்சா? வாய மூடிட்டு நில்லு. ஆண்டி, ஒண்ணே உன் உயிருக்கு ஆபத்து. அப்படி இல்லைன்னா உன் உயிருக்கு உயிரானவங்க உயிருக்கு ஆபத்து. மித்ரா, அந்த சமையல்காரி ஏதோ குழப்பத்துல இருக்கா. அவ குழப்பத்துல இருந்துகிட்டு நம்மள குழப்பத்துல விட்டுருக்கா ஆண்டி. இப்ப ஓபன் பண்ணவே மாட்டேங்கிறாளே. ஆக்க பொறுத்தவங்களுக்கு ஆற பொறுக்கணும் மித்ராக்கா. ஏய், நாங்களே டென்ஷன்ல இருக்கோம், பெருசா பழமொழி சொல்ல வந்துட்டான். ஆளை மண்டையும் போடு. அப்படி என்ன இவ பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கான். அவ என்னத்தை யோசிச்சு தொலைக்க போறா? எல்லாம் ஆதியை நினைச்சு கனவு கண்டுகிட்டு இருப்பா. கனவா? அத்தை, அப்ப கனவுல டுயட் எல்லாம் பாடுவாங்களா அத்தை? அவங்க டூயட் பாடுறாங்களோ இல்லையோ, இப்ப இங்க ஒரு ஃபைட் சீன் நடக்க போகுது பாரு. புதினா டீ போட ஆரம்பிச்சிட்டோம். மித்ராவா, ஏய் போடி. பாத்தியா, நான் சொல்லல. இப்ப என்ன அவன் டீ கேட்டானா? இவளா கனவுல மிதந்துட்டு அவனை நேர்ல பார்க்கணும்னு ஆசை வந்திருக்கோம். அதுக்கு டீய ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு எடுத்துட்டு போறா பாரு, கைகாரி. பெரியயா, ஓய் பொண்டாட்டி, இப்பதான் உனக்கு ஃபோன் பண்ணி டீ எடுத்துட்டு வர சொல்லலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீ ஏன் வந்துட்ட? இந்த மாதிரி பொண்டாட்டி அம்மையை நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். வெளியே எங்கேயாவது கிளம்பிட்டீங்களா பெரியயா? ஆமா பொண்டாட்டி.
அவசியமா நீங்க போய் தான் ஆகணுமா? ஆமா, ஒரு சின்ன மீட்டிங் தான், போயிட்டு வந்துடுவேன். ஏன்? இல்ல, என்னடா இப்படி சொல்றாளேன்னு தப்பா நினைக்காதீங்க. அ, அ, எனக்கு மனசு சரியில்லை, ஏதோ தப்பா படுது. அதனால இன்னைக்கு நீங்க வெளியில எங்கேயும் போக வேண்டாம் பெரியயா. இன்னைக்கு முழுக்க என் கண் பார்வையிலேயே இருங்க. நீ ஏன் அப்படி சொல்றேன்னு எனக்கு புரியல. ஆனா நான் இப்ப போயே ஆகணுமே. ரொம்ப முக்கியமான விஷயம் பொண்டாட்டி, எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபோன் பண்ணி அந்த மீட்டிங்கை நாளைக்கு வச்சுக்கலாம்னு சொல்லுங்களேன். ஏற்கனவே 2 தடவை டைம் வாங்கி தான் தள்ளி போச்சு. இன்னைக்கு கண்டிப்பா மீட் பண்றேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ போய் நாளைக்கு வச்சுக்கலாம்னு சொன்னா தப்பாயிடும், தப்பா நினைச்சிருவாங்க. இங்க பக்கத்துல தான் போறேன், போயிட்டு சீக்கிரமா வந்துடுவேன். உன் கண் பார்வையிலே இருப்பேன், போதுமா? உன் கண் பார்வையிலே இருப்பேன், போதுமா? ஓய், வா போலாம், வா. ஆண்டவா, இப்படியாவது தொட்டுறணும். என்ன ஆண்டி, சமையலையே முடிச்சிட்டா. ஆனா இந்த சமையல்காரி பைப்ல கை வைக்கலையே. எனக்கும் அதான் ரொம்ப டென்ஷனா இருக்கு மித்ரா. இருக்கட்டும், பார்க்கலாம். அவ எப்படியும் பைப்ல கை வச்சுதானே ஆகணும். வைக்கட்டும். அத்தை, எனக்கு ஒரு சந்தேகம். என்னடி உன் சந்தேகம்? இன்னைக்கு முழுசா பார்வதி கிச்சன் பைப்ல கை வைக்காம போயிட்டா என்ன பண்றது அத்தை? அப்படி முறைக்காதீங்க அத்தை. இல்ல பைப்ல வேற யாராவது கை வச்சு கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சுன்னா என்ன பண்றதுன்னு கேட்டேன். அப்படியே வச்சு குட்டு 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 குட்டியே கொன்னுடுவேன். வாய் முட்டு சும்மா இருண்டி. எப்ப பார்த்தாலும் ஏதாவது நல்ல வார்த்தை பேசுறியா? அக்கா அதை எடுத்துட்டு வந்துடுங்க. அத்தை, பெரிய அத்தை சாப்பிட வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டாங்களா? மித்ரா, எல்லாம் சாப்பிட வந்தாச்சு, அப்புறமா பாத்துக்கலாம். ஏய் எருமை, வாயை மூடிட்டு சாப்பிடணும், புரிஞ்சுதா? வா. வாயை மூடிட்டு சாப்பிடுறதா? வாயை மூடிக்கிட்டு எப்படி சாப்பிடுறது? ஏய்,
என்ன யோசனை? ம்ஹும். ம். ம். ஏய், வாடி. பார்வதி, சொல்லுங்க சின்னையா. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? கல்யாணம் முடியற வரைக்கும் அசைவம் சமைக்க கூடாதுல சின்னையா. ஓ, இது வேறயா? பார்வதி, இந்த மாதிரி விஷயத்துல நீயும் அம்மா மாதிரியே ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கியே. பார்வதி, அம்மா, உன் கல்யாணத்துக்கு உன் ஊர்ல இருந்து சொந்தக்காரங்க எத்தனை பேர் வராங்க? ஆ, அதெல்லாம் எனக்கு தெரியாதும்மா. அப்பாவை கேட்டதான் தெரியும். ஏன் அகிலா, எதுக்காக கேக்குற? ஆதி மித்ரா கல்யாணத்துக்கு வர்றவங்க தங்கறதுக்கு எல்லா ஏற்பாடும் செஞ்சிருக்கிற மாதிரி பார்வதி கல்யாணத்துக்கு வர்றவங்களுக்கும் தங்கறதுக்கு எல்லா ஏற்பாடும் செய்யணும்ல? ஐயோ அக்கா, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. பார்வதி சொந்தக்காரங்க என்ன பெரிய விஐபியா? அவங்களுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு கொடுத்து எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்கறதுக்கு? படிக்காத கிராமத்து பட்டிக்காட்டு பசங்க தானே. எல்லாம் ஆடு மாடுங்க கூட படுத்து தூங்குறவனுங்க. அவங்களுக்கு எதுக்கு பவுஸ் எல்லாம்? வந்தாங்கன்னா நம்ம கார்டன்லயே படுத்துக்கிட்டோம்க்கா. படிக்காதவங்க கிராமத்தாளுங்கன்னு இப்படி கேவலமா பேசாத வனஜா. அவங்க சேர்ல காலை வைக்கலன்னா நாம சோர்ல கைய வைக்க முடியாது. அருண், அம்மா, நீ சுந்தரத்துக்கிட்ட பார்வதி கல்யாணத்துக்கு கிராமத்துல இருந்து எத்தனை பேர் வராங்கன்னு கேட்டு அவங்க எல்லாரும் தங்கறதுக்கு வசதியா ஏற்பாடு பண்ணி கொடு. சரிம்மா. சுந்தரத்துக்கிட்ட பேசிட்டு நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறேம்மா. பார்வதி கல்யாணம் வேற, ஆதி கல்யாணம் வேற இல்ல. எனக்கு ரெண்டுமே ஒண்ணுதான். யாரும் பார்வதி பத்தியும் அவங்க ஊர்க்காரங்கள பத்தியும் குறைச்சு பேச வேண்டாம். அம்மா, உங்க வாயில இருந்தே வந்துருச்சு இந்த மாதிரி ஒரு வார்த்தை. ஆதி கல்யாணம் வேற, பார்வதி கல்யாணம் வேற இல்ல, ரெண்டுமே ஒண்ணுதான்னு. உங்க வாக்குப்படிதான் ஆதி பார்வதி கல்யாணம் நடக்க போகுது. என்னாச்சு? தண்ணி வரலையேங்க. அத்தை, சாப்பிடுங்க அத்தை. ஆண்டி, போகட்டும். அது அகிலாமா கிச்சன் பைப்ல கை கழுவ போறத பார்த்து மித்ரா பதட்டமா இருக்கா. வனஜா அம்மா அவளை தடுத்துட்டு சந்தோஷப்படுறாங்களே. ஏதோ தப்பா இருக்கே. ஒண்ணே உன் உயிருக்கு ஆபத்து. அப்படி இல்லைன்னா உன் உயிருக்கு உயிரானவங்க உயிருக்கு ஆபத்து.
போட்டோம். ஐயோ யாராவது வாங்க வாங்க பார்வதி என்னாச்சுமா? என்னாச்சு? ஆ ஆ அருண் போய் மெயின் ஆஃப் பண்ணு சீக்கிரம். சரிப்பா. ஏன் ப்ரோ ஃபோன் கட் பண்றாரு? ஒருவேளை முக்கியமான மீட்டிங்ல இருக்காரோ? அன்னைக்கு இப்படியான விஷயத்த இன்ஃபார்ம் பண்ணியே ஆகணுமே. ப்ரோ போன சீக்கிரமா எடு ப்ரோ. அங்க அண்ணி பேச்சு மூச்சு இல்லாம இருக்காங்க. ச்சே. ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு? என்ன பண்றது? கால் கட் பண்ண கூட இவன் திரும்ப கால் பண்ணிட்டே இருக்கான். அப்படி என்ன அர்ஜென்ட் இவனுக்கு? ஹலோ ஹலோ, நல்ல வேளை இப்போது போன் அட்டன் பண்ணியே. டேய், ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன்டா. என்னன்னு சொல்லு. எதுக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டே இருக்க? அப்படி என்னடா அவசரம் உனக்கு? ஐயோ ப்ரோ, அவசரம் தான் ப்ரோ. இங்க அண்ணியோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. என்னடா சொல்ற? பார்வதிக்கு என்னாச்சு? ப்ரோ, அன்னிக்கு கரண்ட் ஷாக் அடிச்சு பேச்சு மூச்சு இல்லாம இருக்காங்க ப்ரோ. என்னடா சொல்ற? எனக்கு என்ன சொல்றேனே தெரியல ப்ரோ. நீ கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வீட்டுக்கு வரியா? சரி, நான் இப்போ வரேன். சீக்கிரமா வா ப்ரோ. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு எமர்ஜென்சி. பாப்பா, I'll call you back. ப்ரோ, பார்வதிக்கு இப்ப எப்படி இருக்கு? ப்ரோ, அப்ப இருந்து இப்ப வரைக்கும் மயக்கம் தெரியல ப்ரோ. பார்வதி, பார்வதி, பார்வதி. சம்காரி போய் சேர்ந்துட்ட போல இருக்கு. பார்வதி ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடலாமா? ஆதி, மாமா ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணிருக்காரு. இப்ப வந்துரும். என்ன அவசரம்? வீட்டுல எத்தனை கார் இருக்குல்ல, எதுக்கு ஆம்புலன்ஸ்க்கு வெயிட் பண்ணும்? அருண் ப்ரோ, போய் கார் சரி ப்ரோ.